பொன்னான நேரத்தை வீணாக்கும் இணையதள விளையாட்டின் ஆபத்து குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. இன்றைய இளம் தலைமுறையினரான மாணவ செல்வங்கள் நாளைய உலகை வழிநடத்தும் ஆளுமைகள். உலகெங்கும் ஒரே குரலில் ஓங்கி ஒலிக்கும் ஒற்றை வாசகத்தை யாரும் மறுப்பதற்கில்லை. ஆனால் இந்த இளைய தலைமுறை எதிர்காலத்தை வீணடிப்பது தெரியாமல் இணையதள விளையாட்டில் மூழ்கியுள்ளதாக கூறுகிறார் தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் முருகானந்தன். பள்ளிகள் கல்லூரியெல்லாம் மூடப்பட்டதால இணைய வழி கல்வி அப்பதான் நம்ம அந்த முறைக்கு நம்ம போனோம். அப்பதான் இந்த பழக்கம் மிக அதிகமாகிடுச்சு. ஏன்னா எங்ககிட்ட நான் பார்த்தேன், என் பையனுக்கு நான் மொபைல் போனே கொடுத்தது கிடையாது. ஆனால் கோவிட் டைம்ல வேற வழியில ஆன்லைன் கிளாஸ் சொன்னதால மொபைல் பயன்பாடு நம்ம வழங்க வேண்டியது. ஆன்லைன் விளையாட்டு என்பது ஆலமர வேர் போல மாணவர்கள் மனத்தில் வேரூன்றி விட்டது. உடனடியாக அதனை தடுக்கும் காலத்தை தாண்டி சென்று விட்டோம் என்பது மறுக்க முடியாத. இந்த ஆன்லைன் விளையாட்டு ஏற்படுத்தியுள்ள தாக்கத்திலிருந்து இளைய தலைமுறையை மீட்டெடுக்கும் பொறுப்பை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார் தமிழ்நாடு இணையவழி விளையாட்டு ஆணையத்தின் தலைவர் நஜமுதீன். தமிழ்நாடு முழுவதும் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி போல பெரிய பெரிய நேரத்துல இந்த மாதிரி முகாம்கள் நடக்கும். அங்கேயும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், போலீஸ் ஆஃபீஸர் இன்வால்வ் பண்ணி இந்த முகாம்கள் நடக்கும். அப்போ இருக்க வேண்டியதில்லை. இது ஒரு ஆன்லைன் பிரச்சனை, ஆன்லைன் கேமிங் ஒரு டிசீஸ்ல யாரும் நீங்க பத்தி அப்பாலஜெட்டிக்கா பேச வேண்டியதில்லை. இணையதள விளையாட்டுகளின் தீமைகளை கருத்தில் கொண்டு இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாடு அரசு 2022ஆம் ஆண்டு இதற்கான சட்டத்தை கொண்டு வந்து சாதனை படைத்தது. இயற்கையின் சமன்பாட்டின்படி மனிதன் கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஆனால் இளைஞர்கள் மட்டுமல்லாமல் சமூக வலைத்தளம், ஸ்மார்ட் போன்களும் தனித்தீவாக நிழல் உலகத்தில் உலாவர வைக்கிறது. அதேபோல் இணையதள விளையாட்டும் உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் மாணவர்களின் வளர்ச்சியை பாதிக்கிறது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பதில் அதிக அளவு இணைய பயன்பாடும் ஒன்று என்றால் மிக இல்லை. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக அஜய் மற்றும் ராத்தங்க பாண்டியன்.